2025 வருஷத்து தலைவர் தீபாவளி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் என்னமோ அட்டகாசம் ரிலீஸ் ஆகிற மாதிரி எனக்கு வந்து தேட்டரில் வந்து பயங்கரம் கொண்டாட்டங்க. ஏன்னா வந்து நான் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க அந்த இது வலைப்பேச்சில் பேர்லாம் சொல்ல வேண்டாம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இல்லை அவர் நடிக்க வேணாம்னு சொல்லிட்டு அவரே போயிடுவார். அவருக்கு வந்து 80 கோடி தான் பேசிட்டு இருக்காங்க. என்னமோ ஒரு கூட வந்து போய் பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்லை அவர் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகுதான்னு தெரியல. மார்க்கெட் இல்லையா? இங்க வந்து பாரு அங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே எல்லாருமே வந்து இந்த ஃபேன்ஸ் கிளப்லாம் எதுக்கு வச்சுப்பாங்கன்னா அந்த ரசிகர்களை உசுப்பேற்றி சம்பாதிப்பது தான் இந்த சினிமா தொழிலே. ஏன்னா எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்களோ அதற்கு ஏற்றபடி தான் வந்து உங்களுக்கு வருமானமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃபீல்டில் ஒரே மனிதன் எனக்கு ஃபேன் கிளப்பும் தேவையில்ல, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் வேணாம். ஏன்னா என் ரசிகன் என்றைக்குமே நல்லபடியாக இருக்கணும். அவன் வந்து இந்த ஃபேன் கிளப்பை வச்சுக்கிட்டு இங்கே வந்து பால் ஊற்றுறான், அபிஷேகம் பண்ணுறான், கட் அவுட் வைக்கிறான், அடுத்த ஆப்போசிட் பார்ட்டியோட சண்டைக்கு போகிறான், அவன் வாழ்க்கையை அவன் கெடுத்துக்கிறான். அதனால என் ரசிகன் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா என் ரசிகன் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். அவன் சந்தோஷமாக இருக்கிறத கேள்விப்பட்டால்தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன ஒரே மனுஷன் யாரு? தலை மட்டும்தான். ஏன்னா நாங்கள் இன்னைக்குமே தலையோட ரசிகன்னு ஏன் பெருமையாக சொல்கிறோன்னா தலை வந்து ஒரு நல்ல நடிகன் மட்டும் கிடையாது. அவர் நடிகன்றனால மட்டும் அவருக்கு ரசிகனாக நாங்கள் கிடையாது. அவர் நல்ல மனிதன். அந்த நல்ல மனுஷனுக்கு ரசிகராக இல்லாமல் நம்ம வேற யாருக்கு ரசிகராக இருக்க முடியும்? நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன், வேற யாருக்கு இருக்க முடியும்? ஏங்க இன்னைக்குமே இப்பயும் வந்து ஒரு அஜித் ஃபேன்ஸ் வந்து எதுனா அட்டகாசத்தில் ஈடுபட்டா அடுத்த நிமிஷமே தலைகிட்ட இருந்து அறிக்கை வரும், என் ரசிகர்கள் இதுபடி ஈடுபடக்கூடாது, இது மாதிரி பண்ணக்கூடாது, நல்லா இருங்கடா, ஒழுங்கா இருங்கடான்னு. இதை யாருங்க சொல்லுவா? ஒன்னல விசில் அடிச்சதுக்கு எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியான ஒரு நடிகர் பாருங்க. ஒரு விசில் தான் அடிச்சான், அந்த விசில் அடிச்சதுக்கோ ஒரு லுக் விட்டார் பாருங்க, அப்படியே விசில் ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுதான் தலை. அப்புறமா ஒரு இடத்துல வந்து ஒரு திருப்பதிக்கு கோயிலுக்கு போகும்போது அங்க எல்லாருமே லேடிஸ் கத்துறாங்க. யாரோ சில பேர் சொன்னாங்க லேடிஸ் ஃபேன்ஸ்லாம் அஜித்துக்கு இல்லைங்க, லேடிஸே இல்லைங்க அஜித்துக்கு. இன்னைக்கு இது எது 20 வருஷத்து படம், இன்னைக்கும் வந்து லேடிஸ் உட்காந்துக்கிறாங்க, பொண்ணுங்க உட்காந்துக்கிறாங்க. அன்னைக்கு திருப்பதியில கத்துந்த ஆம்பளைங்க கிடையாது, பொண்ணுங்க கத்துறாங்க. லேடிஸ் ஃபேன்ஸ் நீங்க இல்லைன்னு அஜித்துக்கு சொல்றீங்க. அந்த லேடி ஃபேன்ஸ் கத்தும் போது கூட உசு பேத்தி விடாம இது கோயில் கத்தாதீங்கன்னு சொன்னாரு பாரு, அங்க நிக்கிறாரு எங்க தலை. இதனாலதான் சொல்றோம் நல்ல மனிதன். இன்னைக்குமே அவரோட ஃபேன்ன்றது நாங்க சந்தோஷப்படுறோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இது 20 வருஷத்து படங்க. போய் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சாலும் கொண்டாட்டத்தை முடிகிற வரைக்கும் திருப்பி அந்த ஒன்ஸ் மோர் தலை தீபாவளியை 3 வாட்டி போட்டுட்டு லாஸ்ட்டில் முடியும் போதும் போடுறாங்க. நான் ஃபஸ்ட்டு ரோகிணி தேட்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு பிம்பத்தை எப்படி வச்சுருந்தாங்கன்னா ரோகிணி தேட்டருன்றது வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கோட்டை, விஜயோட மார்க்கெட்டு, இங்கே வந்து விஜய்க்கு தான் முன்னுரிமை தருவாங்க, அஜித்துக்கு முன்னுரிமை தரமாட்டாங்கன்ற ஒரு பிம்பம் இருந்துச்சு. அதை ரோகிணி தேட்டர் இன்னைக்கு உடைச்சிருக்காங்க. ஒன்ஸ் மோர் கேட்கும் போதெல்லாம் சரி அஜித் ரசிகர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒன்ஸ் மோர் கேட்கும் போதெல்லாம் போத்தாங்க. ஸோ ரோகிணி திரையரங்குக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம கொண்டாட்டமாக போச்சு. அந்த பாட்டில் அந்த உனக்கென்ன பாட்டு வரும் பாருங்க, அந்த உனக்கென்ன பாட்டில் ஒரு லைனு அவனுங்களாம் கொண்டாட்டத்தில் இப்போ எல்லாரும் பாடினானுங்க பாருங்க. அந்த லைனை இப்போ நான் பாடுறேன். ஏத்தி விடவோ தந்தையும் இல்லை, ஏந்தி கொள்ள தாய்மடி இல்லை, என்னை நானே சிகரத்தில் வைத்தேன், அதனால் உனக்கென்ன. இதே எல்லாரையும் சொல்றாரு, உனக்கென்ன. நான் வந்து தண்ணி ஊற்றி வளர்த்த வீட்டு மரம் கிடையாது, நான் தானா வளர்ந்த காட்டு மரம். என்னை யாரும் வளர்த்து உள்ள, நானா தான் வளர்ந்தேன். ஆனா இந்த தானா வளர்ந்தவரை கோல்டு காயின் வாங்கிக்கிட்டு சில குரூப் என்ன பண்ணுதுன்னா அவரை பத்தி தப்பா பேசுது. அவரை பத்தி பேசுறதுக்கு இந்த சொல்லுவாங்க பாரு, சும்மா சாமி வந்து கண்ணை குத்தண்டான்னு, அவரை பத்தி பேசினா உண்மையாலே உங்களை கண்ணை குத்தும். அந்த ஒரு நல்ல மனுஷனை எப்படிலாம் ஒரு இமேஜை ஸ்பாயில் பண்ணுமோ, எப்படிலாம் கெடுக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க அவரெல்லாம் தொட்டு கூட பார்க்க முடியாது. கோல்டு காயின் வாங்கினீங்கன்னா யார் அந்த கோல்டு காயினை குத்தாரோ அவருக்கு வாலாட்டுங்க. ஏங்க இப்போ நாய்க்கு வந்து நம்ம பிஸ்கெட் போடுறோம், பிஸ்கெட் போட்ட உடனே நாய் என்ன செய்யும்? கொல்லிச்சிட்டு வாலாட்டம் டைங் டைன்னு. அது மாதிரி நீங்க வந்து கோல்டு காயினை வாங்கினீங்களா, போய் வாலாட்டுங்க உங்க தளபதிக்கு. யாரும் வேணான்னு சொல்ல. ஏன் எங்க தலையை நோண்டின்னு இருக்கீங்க? உங்க தளபதி சொன்னாரா அப்பா போய் அவனை அப்பப்போ தொட்டுக்கோப்பா இல்லைன்னா பெரிய ஆள் ஆயிடுவா அப்புறம் சொன்னாரா? ஏய் எங்க ஆள் உச்சத்துல இருந்து வந்தார்ல, அதை விட பெரிய ஆள் ஆயிடும். அப்படியே அவார்டு கொடுக்கல. எங்க ஆளுக்கு விஜய் டிவியில் கொடுத்துருக்காங்கடா, விஜய் டிவி அவார்டு மட்டும் தான். இன்னைக்கு கூட பாருங்க, இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் 2025
ஜென்டில்மேன். ஏங்க நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டா ஏங்க என்னங்க நீங்க என் தலை கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட். ஏங்க அவர் எங்கேயோ போயிட்டாருங்க. இங்க இன்னும் சின்ன பசங்க சண்டையில இருக்கிறதுக்கு அவரு ஆசைப்படல. ஏங்க ஃபாரின்ல போயிட்டு தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துன்னு இருக்காரு எப்படின்னா ஒரு வகையில. இப்போ கூட பத்மபூஷன் அவார்டு வாங்கினாரு, இப்போ ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் வாங்குறாரு. எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவர் டிரைவிங் ஃபீல்டுலயே அவன் திகச்சு நின்று பார்க்குறான். ஏன்னா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க, டிரைவிங் ஃபீல்டுன்றது வந்து ரொம்ப ஆபத்தான ஃபீல்டு. அப்படி தப்புனாலும் மரணம் தான். ஏன்னா சிம்பிள் கிடையாது. அவன்லாம் போகிறதுல 200-220 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயின்னு இருப்பான். அப்படி தப்புனாலும் மரணம். அந்த வந்து ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு நடிகர் எடுத்து பண்ணிட்டு இருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஏங்க அந்த மனுஷன் உடம்புல இல்லாத சர்ஜரியாங்க. எங்க பாடி பார்ட்ஸ் ஃபுல்லாக கழட்டி பார்த்தாலும் ஸ்க்ரூ டிரைவர் நட்டு எங்கன்னா ஒன்று இருக்குங்க. பயம் இல்லை என்ன இல்லை பயம் இல்லை. இருந்தாலும் ஏன் ப்ரொஃபஷன் நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு போய் இன்னுமே வந்து சுத்திட்டு இருக்காரு பாருங்க. அதுதான் தலை. அவரு ப்ரொஃபஷனுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். ஸோ அவரெல்லாம் வந்து இங்கே வச்சுக்கிட்டு இந்த லோக்கலில் வந்து ஐயோ தேட்டரில் பார்க்குறேன் ஒரு 50-50லேருந்து ஒரு 60 பேர் இருப்பாங்க. யாருமே சீட்டில் உட்காரல. இந்த படம் பேர் போட்டதுலேருந்து லாஸ்ட் ஆமாம் நின்றுனே தான் படம் பார்க்குறாங்க. எனக்கு அதுவே டேய் போய் உட்காருங்களேன்டா. எப்பவுமே வந்து அந்த ஒரு ஃபேன்ஸ்லேயே வந்து ஒரு வெறி கொண்ட ஃபேன்ஸ்னு இருக்கும்ல, ஒரு 100 பேர்கிட்ட படம் போட்டதுல இருந்து நின்றுட்டு தான் இருக்கானுங்க. போய் உட்காருங்கடா உட்காருமா. ஏன் அதுதான் தலை ஃபேன்ஸு. ஏன்னா அவன் பார்க்க வந்திருக்கிறது ஒரு நடிகரை கிடையாது, ஒரு நல்ல மனிதரை பார்க்குறனால டேய் இந்த ஆள் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ அறிவு தராரு, நம்மளை நல்லா இருக்க சொல்கிறாரு, நம்ம குடும்பத்தை பார்க்க சொல்கிறாரு, அதுக்கப்புறமா ஃப்ரீயாக இருக்கும் போது என்ன வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருந்தாதான் அதை கேள்விப்பட்டாதான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்கிறாரு. இதுதான்டா மனுஷன் அப்படின்ட்டு அவரு. நான் சொல்கிறேன், அஜித் ஃபேன்ஸ் யாருமே அஜித் சாரை ஒரு நடிகனாக பார்க்க மாட்டாங்க, ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பான். ஏன் கடவுள் மாதிரி பார்க்குறான் நீங்கள் கேட்பீங்க. நாங்கள் கடவுள்லாம் கம்பேர் பண்ணுறீங்க, அது அவருக்கே பிடிக்காதுங்கன்னு. கடவுள்னா யார் தெரியுமா? ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் கடவுள், ஒருத்தன் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவன் கடவுள், ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு அவனுக்கு அறிவுரை சொல்கிறவனும் கடவுள் தான். அந்த வழியில் தலை வந்து எங்களுக்கு வந்து எப்போவுமே கடவுள் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம் நான்லாம் வந்து 10வது படிக்கும் போது வந்த படம் இது. 10வது படிக்கும் போது இன்றைக்கி வந்து அந்த ஃபீலை வந்து இன்னுமே இந்த படம் வந்து எங்களுக்கு கொடுக்குது. உண்மையிலே செம வைப்பு. அந்த தலை தீபாவளி பாட்டுக்கெலாம் வந்து யாரோடைய காலம் தரையில் இல்லை. இன்னைக்கு எனக்கே லைட்டாக டவுட் ஆயிடுச்சு, என்னடா நம்ம எதனா அனில் குஞ்சா மாறிடுமான்னு. ஏன்னா நானே குச்சிட்டு இருக்கிறேன், கால் தரையில் இல்லை. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் வந்து செம என்ஜாய்மெண்ட், செம வைப்பு. எல்லா ரசிகர்களும் செம கொண்டாட்டத்தில் இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி ரீரிலீஸை வந்து எப்போவுமே வந்து ஒரு படமாக எங்கள் தலை ரசிகர்களுக்கு அப்பப்போ எதனா ரிலீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சு.